வணக்கம். நான் ஸ்ரீரங்கம் ரவி உங்களோட பேசிட்டு இருக்கேன். இது வார பலன்கள். 5ஆம் தேதி அக்டோபர் 5 ஞாயிற்றுக்கிழமை தொடங்கி சனிக்கிழமை 11ஆம் தேதி வரையில் உள்ள வாரத்தின் பலன்களை இப்பொழுது பார்க்கலாம். கன்னிராசி. கன்னிராசி நேயர்களை பொறுத்த வரைக்கும் ஒரு கெத்து சொல்லுவோமே, அந்த கெத்து இருக்கும். ஏன் இருக்கும்? உங்கள் ராசிநாதனான புதன் உங்கள் ராசியில் உச்ச வீடு தான் உங்கள் ராசி, அங்கேயே இருக்கார். எதனால் அந்த கெத்து? நம்ம இன்டெலிஜென்ஸ், படிப்பறிவாக இருக்கலாம், இல்லை வேறு நமக்கு பல விஷயங்கள் நம்ம செய்யக்கூடிய தொழில் சார்ந்ததாக இருக்கலாம். அதில் நான் தாண்டா கிங்கு அப்படின்னா எப்படி இருப்பீங்க? அந்த கான்ஃபிடென்ஸ் இருக்கும். எப்போவுமே ஒரு ஃபேமஸ் இது என்னென்னா, நிலை உயரும் போது பணிவு வேண்டும்னு சொல்லுவார் கண்ணதாசன். திருவள்ளுவர் சொல்கிறார். அப்போது நல்ல ஒரு ஹைட்ஸுக்கு போக போக பணிவாக நீங்கள் செயல்பட்டால் எவ்வளோ படித்த மனுஷன், எவ்வளோ திறமைசாலி, என்ன தன்மையாக பேசுகிறார் பாருங்கம்மாங்க. இதே ஒரு சாதாரணமாக ஒரு ஆள், அவரும் பாவம் தன்மையாக பேசினா கூட என்ன பண்ண முடியும்? அவன் சலாமடிச்சு தான் அவன் பழப்பம் நடத்த முடியும். இதுதான், ஒரே நாக்கு தான் ரெண்டாக பேசும். ஆனால் உங்களை பொறுத்த வரைக்கும் இட்ஸ் அ ஹம்பிள் திங். சிறப்புகள் இருக்கிற ஒரு மனுஷன் தன்மையாகவும் இருக்கிறாருன்னு அது பெருமை தானே. அதுபோல் காலகட்டம் இது. அதோடு மட்டும் இல்லாமல் 12ஆம் வீட்டில் சுக்கிரனும் கேதுவும் இருக்கும்போது சுப செலவுகள் ஏற்படும். ஆனால் இந்த சுப செலவுகளில் அர்த்தத்தோடு இருக்கும். அது தேவையில்லாத ஒரு டாம்பீகம் அப்படின்னு சொல்லுவாங்க, அது இருக்காது. ஒரு விஷயத்தை கிராண்டாக பண்ணலாம், ஆனால் அதுவே அந்த கிராண்டுன்னா கொஞ்சம் கூட ஒரு சுணுக்கம் இல்லாமல் நல்லாவே செலவு பண்ணி செய்கிறீங்க. ஆனால் அதையே ரொம்ப ஒரு பாஷா ஒரு இதாக செய்யலாம். அப்படி அனாவசியமாக செலவு பண்ண மாட்டீங்க. அது காரணம் சுக்கிரன் மட்டும் இருந்தால் செய்வோம். சுக்கிரனோடு கேதுவும் சம்மந்தப்படும் போது அப்படி செய்ய மாட்டீங்க. ரெண்டாவது விஷயம், செய்கிற தொழிலில் எந்த தொழில் செஞ்சாலும் சரி பக்கா கான்சன்ட்ரேஷன் இருக்கும், பர்ஃபெக்ஷன் இருக்கும். அதே போல் சில நேரங்களில் புதிய தொழில் தொடங்குவது, இல்லை வேலை மாறுவது, இது போன்ற விஷயங்கள்லாம் நிறையா கான்சன்ட்ரேஷன் போகும். அது விஷயமாக நிறையா டிஸ்கஷன்ஸ் வரலாம், புது பாதைகள் திறக்கலாம். அதுக்கெல்லாம் நிறைய ஆப்பர்ச்சுனிட்டிஸை கொடுக்கக்கூடிய ஒரு வாரமாகவும் இது அமையதால் இந்த வாரம் ரொம்ப நல்ல வாரமாக இருக்குது உங்களுக்கு. எந்த ஒரு காரியத்தை எடுத்தாலும் அதை நார்மலாக சொல்லலாம், இவ்வளோ அழகாக நான் செய்வேன்ட்டு. செய்யும்போது நீங்கள் சொன்னதை விட ஒரு 20-25% கூடுதலாகத்தான் நீங்கள் செயல்படுவீங்க. அது இயற்கையாக நடக்கும். அப்போ இந்த வாரம் சிறப்பான வாரம்னு சொல்கிறத விட எக்ஸலண்ட் அப்படின்னு சொல்லலாம் இங்கிலீஷில். அதுதான் பெஸ்ட் வேர்டு. அந்த சிறப்புக்கே சிறப்பு சேர்க்கக்கூடிய மாதிரி அப்படி சொல்லலாம். அது போல் ஒரு தன்மையை சொல்கிறது இந்த வாரம். அப்போ எந்த காரியத்தை, முக்கியமான காரியத்தில் ஈடுபட்டாலும், இல்லை முக்கிய நபர்களை சந்திப்பதாக இருந்தாலும், இது ரொம்ப சிறப்பான ஒரு காலம். உங்களுக்கு எதிர்பார்த்ததை விட சிறப்பான வெற்றிகள் வந்து சேரக்கூடிய காலம். என்னை காண்டாக்ட் பண்ணணும்னு நிறைய பேர் நினைக்கிறீங்க. தயவு செஞ்சு என்னை காண்டாக்ட் பண்ணுறதுக்கு ஒரு மெயில் அனுப்புங்க, srirangamravi1@gmail.com. இது ஸ்க்ரீனில் பார்க்கலாம், இது அப்பியர் ஆகும். இந்த மெயிலுக்கு எனக்கு அனுப்புங்க. எனக்கு நிறைய பேர் அனுப்புகிறீங்க, நான் ஒருத்தன் தான் அதை பார்க்குறேன், செய்கிறேன். ஏன்னா இது வேகமாக செய்யலாம் முடியாது. ஒரு நாளைக்கு ஒரு 3 பேர் பார்ப்போம், 4 பேர் பார்க்குறோம். அதனால் கொஞ்சம் டிலே ஆகுது. கட்டண சேவை தான். இந்த கட்டணத்தை செலுத்திய பின்பும் கிட்டத்தட்ட ஒரு 5-6 நாள் ஆகும். சில பேர் நினைக்கலாம் கட்டணத்தை செலுத்தின உடனே அடுத்த நாளே பார்க்கணுன்ட்டு. அப்படி என்னால் முடியல. கொஞ்சம் பொறுமையும் நிதானமும் தேவையும் இருப்பவர்கள் நிச்சயமாக காண்டாக்ட் பண்ணுங்கள். என்னுடைய பெஸ்ட்டு சர்வீஸு உங்களுக்கு கண்டிப்பாக உண்டு. வணக்கம்.